ஆனால் சார் என்ன கேள்வி எப்படின்னா சார், ஐடி துறையை பற்றி நம்ம லேட்டராக பேசலாம். அதுக்கு முன்னாடி அந்த உற்பத்தி துறையில் வந்து இவ்வளோ அதீதமாக ட்ரம்ப் வரி விதிச்சிருக்காருல்ல சார், அதுக்கு இங்கே இருக்கக்கூடிய என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்னதான் வரி விதிச்சாலும் இந்தியாவில் வந்து டொமஸ்டிக் டிமாண்ட் என்பது இருக்கு, அதனால வந்து பெருசாக பாதிப்பு வராது. ரெண்டாவது, சமீபத்தில் கூட இந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பில் கூட கொஞ்சம் மாற்றம் பண்ணாங்க, கொஞ்சம் வரியெல்லாம் குறைச்சிருக்காங்க. அந்த மாதிரி இருக்கும்போது கூட டிமாண்ட் ஒரு பக்கம் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதனால வந்து பெருசா பாதிப்பு இருக்காதுன்ற மாதிரி ஒரு பக்கம் வாதம் வைக்கப்படுது. அந்த ஜிஎஸ்டி வரி குறித்தும் இந்த மாதிரி சொல்றாங்களே, டிமாண்ட் அதிகமா இருக்கு அதனால பிரச்சனை இல்லைன்ற மாதிரி சொல்றாங்களே, அது குறித்தும் உங்களோட பார்வை எப்படி சார் இருக்கு? ரெண்டு விஷயம் பார்க்கணும்ப்பா. ஒன்று வந்து அமெரிக்காவிற்கு நாம் செய்யும் ஏற்றுமதிக்கு மாற்றாக உள்நாட்டு சந்தை இருக்குமான்றது கேள்வி. இருக்கலாம், சில பொருட்களுக்கு இருக்கலாம், அனைத்து பொருட்களுக்கும் இருக்க வேணும்ன்ற அவசியம் இல்லை, சில பொருட்களுக்கு இருக்கலாம். அமெரிக்காவினுடைய தட்பவெப்பம் மிக டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடியது, இந்தியாவின் தட்பவெப்பம் சில டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடியது. அதற்கு தகுந்த ஆயத்த ஆடைகள் அனைவராலும் உபயோகப்படுத்த முடியாமல் இருக்கலாம், சிலவற்றிற்கு இருக்கலாம், சிலவற்றிற்கு இருக்க முடியாது. சில கான்ட்ராக்ட் ஒர்க்கை எடுத்து பண்ணும் பொழுது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ரைட்ஸ் கொடுத்துருவாங்க, வேற எங்கேயும் இதை விற்க முடியாது. இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் ஆஃப் பேட்டர்ன்ஸில் போயிடும். பிராண்டை டியூப்ளிகேட் பண்ண முடியாது. இப்போ நான் போட்டிருக்கிறது ஒரு பர்டிகுலர் டிசைன் ஷர்ட், இந்த ஷர்ட்டை நான் வந்து வேற ஒரு இடத்துக்கு விற்க முடியாது, நான் கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரிங்கில் இருக்கும் பொழுது. எந்த தொழில்கள் பாதிக்கப்பட்டிருக்கு குறிப்பாகன்னு பார்க்க போனீங்கன்னா 5 விதமான தொழில்கள் பாதிப்பு வரியினால். ஒன்று ஆடை சம்பந்தப்பட்டது, இரண்டாவது தோல் சம்பந்தப்பட்டது, மூன்றாவது அணிகலன்கள் சம்பந்தப்பட்டது, ஹேண்டிகிராஃப்ட்ஸ், நான்காவது கெமிக்கல் சம்பந்தப்பட்டது, பார்மசூட்டிக்கல் கெமிக்கல் சம்பந்தப்பட்டது, ஐந்தாவது எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தப்பட்டது, ஆறாவது ஆட்டோமொபைல் காம்போனன்ட் சம்பந்தப்பட்டது, ஏழாவது சீ ஃபுட் சம்பந்தப்பட்டது. இதுதான் மேஜர். இதில் ஃபார்மசூட்டிக்கலும் எலக்ட்ரானிக்ஸும் இப்போ தொடலை, அதை பற்றிய பேச்சும் இருக்கு.